பெரியப்பாவுடைய வீடு தான். ஏன்னா நாங்கள் இருந்த வீடு எல்லாமே சின்ன சின்ன வீடுகள், ஒரு ஓட்டு வீடு தான் எங்களுடைய வாழ்க்கை முதல்ல ஆரம்பிச்சது. ஆனால் எங்கள் பெரியப்பா வீடு பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் அந்த தெரு வரைக்கும் இருக்கும். முதல் வாசல் முதல் தெருவுக்கு நுழைந்தா கொள்ளைப்புறம் அடுத்த தெருவுக்கு போகிற அளவுக்கு அது காரைக்குடிக்காரர்கள் கட்டிய வீடுன்றதுனால ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருமணமே நடத்தலாம், அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்கிற வீடு. எங்களுடைய எல்லா சொந்தக்காரர்களும் அன்னைக்கு அங்கே கூடுவாங்க. ஒரு கிராமத்து பொங்கல்ன்றத அந்த இடத்துல தான் நான் அனுபவித்தேன். ஏன்னா நான் நகரம் சார்ந்து பிறந்து திருச்சி மாவட்டத்து நகரத்தில் இருந்ததுனால ஒரு வீட்டு சார்ந்த அளவு தான் பொங்கல் இருந்தது. ஆனால் எங்களுடைய பெரியப்பா ஊருக்கு எப்பப்பெல்லாம் போகிறோமோ, எப்பப்பெல்லாம் அங்கே பொங்கலை கொண்டாடுறோமோ அதோடைய சுகமே தனி. அந்த புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடக்கும். புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு ஆகட்டும், காணும் பொங்கல் ஆகட்டும், போகி ஆகட்டும், தை பொங்கல் ஆகட்டும், எங்கள் பெரியப்பா வீட்டிலே மாடுகள்லாம் இருந்தது. அந்த மாதிரி பொங்கல் இன்னைக்கு வரைக்கும் நினைவில் வரமாட்டேங்குது. ஏன்னா இப்போ நகரமயமான வாழ்க்கை, இப்போ சென்னை நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள இப்படி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் இன்னும் மண்பானை வைத்து வீட்டுக்கு வெளியே விறகு வைத்து கரும்பு கட்டி அந்த பண்பாடு மாறிடக்கூடாதுன்றதுனால இது வரைக்கும் பொங்கலை நாங்கள் வீட்டுக்கு வெளியே தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அதை தொடரணும்னு என்னோட விருப்பம் அது. Yo, mama, you know how many lyrics you can dance slow, கண்ணோடு கண்ணை கலந்தார் என்றால்